வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உலக தமிழ் மாநாடுகள் எந்த ஆண்டு எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெளிவாக வித் ஷார்ட்கட் நாம் இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலையும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால இப்போது மொத்தமாக 10 மாநாடுகள் எங்கே நடந்தது, எந்த வருடம் நடந்தது அப்படின்றத ஷார்ட்கட்டோட நான் சொல்ல போகிறேன். அதனால உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் எப்படி அதை மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கதை மாதிரி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஒரு லைனு. அது என்ன அப்படின்னா, கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாராவது மறித்தால் கோவில் மொட்டை மாடியில் இருந்து தண்டிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் உள்ள ஒரு சிற்றூர்ல இந்த அறிவிப்பு இருக்கு. ஓகேங்களா, இது ஷார்ட்கட் மட்டும்தான். அப்போ கோவிலில் மொட்டை மாடி இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா ஷார்ட்கட் அப்படின்றதுனால ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். மொட்டை மாடியெல்லாம் கிடையாது கோவிலில். கோவிலுக்கு இங்கே வர்ற ஃபர்ஸ்ட் எல்லா வேர்ட்ஸ்லையும் வர்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்மளுக்கு ஷார்ட்கட்டுக்கான நம்ம அந்த எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றதுக்கான அந்த ஒரு எழுத்து. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாராவது மறித்தால் கோவில் மொட்டை மாடியில் இருந்து தண்டிக்கப்படுவர். இது கோவையில் உள்ள ஒரு சிற்றூர்ல இருக்க ஒரு அறிவிப்பு. இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு கோவிலுக்கு, இந்த வார்த்தையில இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து தான் நம்மளுக்கு முதல் மாநாடு கோலாலம்பூர்ல நடந்துச்சு. கோவில் கோலாலம்பூர் எப்போ அப்படின்னா 1966. வருஷத்துக்கு இங்க நான் எதுவும் ஷார்ட்கட் நான் கொடுக்கல, அது அப்படியே எல்லாம் படிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கு அந்த இயர்ஸு. கடைசியாக நான் சொல்றேன் அது எப்படி படிக்கிறதுன்னு. இப்போ கோவிலுக்கு முதல் வார்த்தை ஸோ முதலாவது மாநாடு கோலாலம்பூர்ல நடந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா செல்லும், கோவிலுக்கு செல்லும், அதுல வர்ற முதல் வார்த்தை சே. இரண்டாவது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில நடந்தது 1968ஆம் ஆண்டு. ஸோ சென்னை அப்படின்றத சரியானது. இங்க மூன்றாவது வார்த்தை பாருங்க, பாட்டியை, கோவிலுக்கு செல்லும் பாட்டியை, முதல் எழுத்து பா. அதனால மூன்றாவது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்துச்சு. ஓகேங்களா, பாரிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது 1970 நடைபெற்றது. ஸோ மூன்றாவது மாநாடு பாரிஸ்ல நடந்துச்சு. நான்காவது வார்த்தை பாருங்க, யாராவது, அதாவது கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாராவது, இங்க வர்ற முதல் வார்த்தை யா. அதே மாதிரி நான்காவது மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம், அதாவது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால இருக்க யாழ்ப்பாணத்துல 1974ஆம் ஆண்டு நடைபெற்றது. யா அப்படின்றதுக்கு யாழ்ப்பாணம். அடுத்ததா வர வார்த்தை மறித்தாள், பாட்டியை யாராவது மறித்தாள், முதல் வார்த்தை மா. இப்ப பாத்தீங்கன்னா ஐந்தாவது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா மதுரையில நடந்தது 1981. ஸோ மா அப்படின்றதுக்கு மதுரை அப்படின்ற அந்த இடம் வரும். நெக்ஸ்ட் யாராவது மறித்தால் கோவில், இங்க திரும்ப வர்ற முதல் எழுத்து அதனால ஆறாவது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல. திரும்பவும் கோலாலம்பூர், முதல் மாநாடும் ஆறாவது மாநாடும் கோலாலம்பூர்ல 1987ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த ஷார்ட்கட்ல வர்ற வார்த்தை மொட்டை மாடியில் இருந்து, முதல் எழுத்து பாத்தீங்கன்னா மோ. ஏழாவது மாநாடு மொரீஷியஸ்ல நடந்தது 1989 மொரீஷியஸ்ல நடந்தது. ஸோ மோ அப்படின்றதான் இங்க நம்மளுக்கு ஷார்ட்கட். அடுத்ததா பாத்தீங்கன்னா தண்டிக்கப்படுவர். ஸோ தண்டிக்கப்படுவர்ல தா, முதல் எழுத்து தா. எட்டாவது மாநாடு எங்க நடந்துச்சு தா அப்படின்னா தஞ்சாவூர் 1995 நடைபெற்றது. இந்த அறிவிப்பு எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா கோவையில் உள்ள சிற்றூர்ல. அப்ப சி. அப்ப 9வது மாநாடு திரும்பவும் கோலாலம்பூர் 2015. சிற்றூர்ல சி. அது 10வது மாநாடு சிகாகோல 2019 நடந்தது. ஆக மொத்தம் 10 மாநாடும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாநாடுகள் மட்டும் பாருங்க,
நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். முதல் மாநாடு கோலாலம்பூர் 1966, இரண்டாவது மாநாடு சென்னை 1968, மூன்றாவது மாநாடு பாரிஸ் 1970, நான்காவது மாநாடு யாழ்ப்பாணம் 1974, ஐந்தாவது மாநாடு மதுரை 1981, ஆறாவது மாநாடு கோலாலம்பூர் 1987, ஏழாவது மாநாடு மொரிஷியஸ் 1989, எட்டாவது மாநாடு தஞ்சாவூர் 1995, ஒன்பதாவது மாநாடு கோலாலம்பூர் 2015, 10வது மாநாடு சிகாகோ 2019. இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. ஆனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 மாநாடும் வந்து 60s நடந்திருக்கும், அதாவது 66, 68 நடந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய 2 மாநாடுகள், மூன்றாவது மாநாடும் நான்காவது மாநாடும் 70s நடந்திருக்கும், 70, 74 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 மாநாடுகள், அதாவது 5, 6, 7 இந்த 3 மாநாடுமே வந்து 80 நடந்திருக்கும், 81, 87, 89, ஸோ 80s நடந்திருக்கும். தஞ்சாவூர் அதாவது 8வது மாநாடு மட்டும் 90s நடந்திருக்கும். அப்போ வந்து 1990 நடைபெற்ற ஒரே ஒரு மாநாடு அப்படின்னா 8வது மாநாடு தஞ்சாவூர்ல நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015, 2019 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 and 10 நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 2, 3, 1, 2 அந்த மாதிரி தான் இருக்கு. 2, 2, 3, 1, 2 இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ இயர்ஸ்க்கு இது வச்சுக்கோங்க. இடம்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாராவது மறித்தால் கோவில் மொட்டை மாடியில் இருந்து தண்டிக்கப்படுவர். கோவையில் உள்ள சிற்றூர், அந்த ஊர்ல இருக்க ஒரு அறிவிப்பு பலகையில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஷார்ட்கட். கண்டிப்பா இது நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து படிக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.